ஆரம்பிக்கலாங்களா? மானங்கட்டவனே, எனக்கு என் மானத்தை விட உன் உயிர் தான் முக்கியம். டிஎன்சி தமிழோட சினிமா சர்க்கிள் நிகழ்ச்சியில் இந்த வாரம் என்னென்ன அப்டேட்ஸ் வந்துட்டு சினிமாவில் வந்திருக்கு, எந்தெந்த படத்தோட ட்ரைலர் வந்துட்டு லான்ச் ஆக போகுது, ரிலீஸ் ஆக போகிற படங்கள்லாம் என்னென்ன இருக்குது, சினிமாவில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாத்தையும் பற்றி இன்றைக்கி ஸ்டுடியோ அவங்களோட நிறைய விஷயத்தை அலச போகிறோம். வாருங்க நிகழ்ச்சிகள் சார் சொல்லுங்கள், இந்த வாரம் என்னென்ன படம் வந்துட்டு வெயிட்டிங்கில் நின்றுட்டு இருக்குது? இப்போ இந்த வாரம் வந்து படங்கள்லாம் தாண்டி இது வந்து ரொம்ப முக்கியமான வாரம். எல்லாரும் வந்து அவங்களுடைய ஜனநாயக கடமையை வந்து ஆற்றுறதுக்கான கட்டாயமான வாரம். ஸோ எல்லாரும் ஆக்சுவலாக ஓட்டு போட்டிருப்பாங்க. 23ஆம் தேதி நேத்திக்கே வந்து எல்லாரும் ஓட்டு போட்டிருப்பாங்க. ஸோ வந்து அதனால இந்த வாரம் வந்து புது ரிலீஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த படம் தான் வந்து இப்போ புது முகங்களோட ரிலீஸ் ஆயிருக்கிற படம். அப்படி ஆமாம், சரி, பெரிய படங்கள் எதுவும் வராதனால என்ன அப்படியே ஒரு 2-3 நாளாக தொடர்ந்து ஓடிட்டு இருக்குது. அதனால படம் வந்துட்டு என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு தெரியாது. மண்டேக்கு அப்புறம் படம் நிக்குதா அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரிய வரும். ஆக்சுவலா இந்த வாரம் வந்து பேட்ரியாட் சொல்லிட்டு, அதான் மாலிவுட்ல மம்முட்டியும் மோகன்லாலும் சேர்ந்து நடிக்கிற நிறைய பேர் நடிக்கிற படம் ரிலீஸ் ஆக இருந்தது. ஆனா அது May 1 வந்து தள்ளி போயிடுச்சு. இந்த வாரம் வந்து முக்கியமான ரீ ரிலீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அஜித்துடைய அமர்கலம் வந்து ரீ ரிலீஸ் ஆகிருக்கு. அஜித்தோட 25வது படம் அமர்கலம். சாலினியும் அஜித்தும் சேர்ந்து நடிச்ச படம். இந்த படத்தில் பரத்வாஜுக்கும் மியூசிக் டைரக்டர் வந்து பரத்வாஜ். காதல் மன்னனுக்கு அப்புறம் அஜித்தோட அமர்கலத்தில் அவர் இணைஞ்சது. இந்த மாதிரி வந்து அமர்கலத்து படத்தை பற்றி சொல்லிக்கிட்டே போனோம். ஆமாம், அது வந்து ரீ ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம வந்து போன வாரம் தான் வந்து கேட்டோம் அஜித் படத்தோட அப்டேட்டே இல்லையே அப்படிங்கிற மாதிரி. புது அப்டேட் இல்லை, இந்த வாரம் வந்து அமர்கலம் ரிலீஸ் ஆயிருக்கு. அஜித்தின் பிறந்த நாளை முன்னிட்டு May 1 வந்து பில்லா ரீ ரிலீஸ் ஆகுது. ஆமா, ஸோ இது ரெண்டு தான் வந்து பில்லா வர ரீ ரிலீஸ். ஆமா, அடுத்து அஜித்துக்கு வந்து இப்போ விஜய் படங்கள் ஒரு நேரத்தில் வரிசையாக ரீ ரிலீஸ் வந்துட்டு இருக்க நேரத்தில் இப்போ அஜித்தோட படங்களும் அவரோட ஒரிஜினல் படம் வந்து ரிலீஸ் ஆகாமல் இருந்துட்டு இருக்குது. என்ன ஷூட்டிங் வரல அப்படிங்கிறப்ப அது போயிட்டு இருக்கு. விஜய்ன்னு சொன்னதுனால தான் ஜனநாயகன் படத்தோட இஷ்யூ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஜனநாயகனை விட ஒரு பெரிய இஷ்யூ அவரோட ஃபேமிலியில் நடந்துட்டு இருக்குது. ஜூன் 15ஆம் தேதி கோர்ட்டில் வந்து வழக்கு வந்து விசாரணையில் இருந்துட்டு இருக்குது. நிறையா ஒரு ஜீவனாம்சம் வந்துட்டு 35 கோடி வரைக்கும் அவர் கொடுக்க தயாராக இருக்கார். பட் 250 கோடியெலாம் கேட்டாங்க சங்கீதா தரப்பில். இல்லை விஜய் வந்து வாரத்து கொடுத்துருவார். அப்படி இப்படின்னு நிறையா விஷயங்கள் போயிட்டு இருக்குது. உண்மையான நிலவரம் என்னங்கிறது அவங்க வரும்போது தான் பேசினா மட்டும்தான். ஆமா, வேற என்னென்ன ட்ரைலர் வந்துட்டு இதை தவிர்த்து வந்து என்னன்னா வந்து இப்போ ஜெயிலர் 2ஓட ஷூட் வந்து விராப் ஆயிடுச்சு. அதுல என்னன்னா விராப் அந்த போட்டோ போடும்போது ஒன்னு நோட் பண்ணேன். என்னன்னா வசந்த் ரவி வந்து அந்த போட்டோல இருந்தாரு. என்னன்னா ஜெயிலர் 1ஓட எண்டே வந்து வசந்த் ரவியோட இறப்புல தான் வந்து முடியும். கொன்னுடுவாங்க. இல்லை, இவர் ரஜினியே வந்து ஷூட் பண்ற மாதிரி தான் அந்த ஜெயிலர் 1 வந்து முடியும். இப்போ வந்து 2ல வந்து அவர் அந்த விராப்ல வந்து இருக்கும்போது ஸோ அவர் வந்து மறுபடியும் வராரா அப்படிங்கிறது தெரியல. மேபி இல்லை ஜெயிலர் 1க்கே ஒரு ஃபிளாஷ்பேக்கா வருதா இந்த 2 வந்து அப்படின்னு வந்துட்டு தெரியல. ஆனா அவர் இருக்காரு அப்படிங்கிறது. ஆமா, அவர் இருக்காருங்கிறது ஒரு நோட்டபிள் விஷயம். இது வந்து ஆன்லைன்லயும் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ரஜினி நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு டக்குன்னு தனுஷோட விஷயம் ஞாபகத்துக்கு வரும். தனுஷோட பையனும் ஒரு படத்துல வந்து டெபியூட்டா வரப்போறாரு. ஏன்னா அவங்களோட சிஸ்டர் சன் வேற ஏற்கனவே படத்துல நடிச்சிருக்காரு. அடுத்த படமும் பண்ணிட்டு இருக்காரு. அதே டைம்ல யாத்ரா வந்து கொண்டு வர போறாரு அப்படிங்கறதும் ஒரு தகவல் வந்திருக்கு. ஓகே, தனுஷோட ஃபேமிலியில இருந்து, அதாவது யாத்ராங்கிறப்ப வந்து தனுஷ் ஃபேமிலின்னு சொல்ல முடியாது, ரஜினி ஃபேமிலி தனுஷ் ஃபேமிலி ரெண்டையும் சேர்த்தே நம்ம சொல்லலாம். அடுத்த ஒரு நடிகர் வந்து அங்க இருந்து வெளில வராரு அப்படிங்கிறது ஒரு தகவலா இருக்கு. ஸோ நிறைய போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி தனுஷ் மேட்டர்லேயே இன்னொரு மேட்டர் நம்ம அப்படியே சொல்லிட்டேன்னு சொல்லி பார்த்தோம்னா, அரசன் படத்தோட இதை பார்த்துட்டு சிலம்பரசனோட ஆக்டிங் பற்றி தனுஷ் வந்து ரொம்ப நெகிழ்ந்து பேசியதா சொல்லிட்டு இருக்காங்க. வெற்றிமாறனுடைய அரசனில் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பேசியிருக்காரு. தனுஷ் சிம்புவை போர்ந்தது. ஓகே ஓகே, இந்த மாதிரி தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. இதோட சேர்த்து என்ன படங்கள் ரிலீஸ் ஆகிருக்குது, ட்ரெய்லர் என்னென்ன வெயிட்டிங்ல இருக்கு? இதோட வந்துட்டு கருப்பு வந்து May 14க்கு வந்து ரிலீஸ் ஆக இருக்கு. அதோட ஆடியோ லான்ச் வந்து மதுரையில நடக்க போறதாவும் ஒரு வழியா படம் ரிலீஸ் ஆக ஆமா ஆமா
அதுக்கு ப்ரமோஷன்லாம் ஆர்ஜே பாலாஜி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சோ அவரும் வந்து இன்டர்வியூஸ்லாம் வாரம் கருப்புன்னு அதை பத்தியே பேசிட்டே இடையில வந்து நம்ம இதுல ஒருத்தர் வந்து இதுக்கு முன்னாடி வந்துட்டு பண்ணிட்டு இருந்த சாய் வந்து சொல்லுவார் அடிக்கடி வந்து கருப்பு படத்தை பத்தி நிறைய சொல்லுவாரு. இந்த மாதிரி வந்து கருப்பு அவர்தான் நம்மளோட பெரிய சோர்ஸே அவர்தான். கருப்பு பத்தி அவருக்கு தான் ஒரு அப்டேட் இருந்துகிட்டே இருக்கணும். கருப்பு இல்லைன்னா ஷோவே போக கூடாது அப்படிங்கிற அளவுல வந்துட்டு போயிட்டு இருக்கோம். அதான் ஆமா. சோ அதுல வந்து சூர்யா வந்து ஏதோ சூப்பர் ஹீரோவா வேற நடிக்கிறாராம். அதாவது அவருக்கு வந்து ஏதோ சூப்பர் பவர் இருக்கான். அவர் வந்து மக்களுக்கான பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்றதுக்கு வந்து வராராம். ஒரு மாதிரி மூக்குத்தி அம்மன் பேஸ்லயே இருக்கிற மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுலயும் கடவுள் வந்து மனுஷங்களா வந்து மனுஷங்களோட வாழ்ந்து அவங்க பிரச்சனையை சால்வ் பண்ற அந்த மாதிரி இருக்குமோ, கிராமத்து பேஸ்டா இருக்கு. சோ ஐயனார் சாமி கடவுளுக்கு இருக்கிற சூப்பர் அந்த மாதிரி சூப்பர் பவர் இல்ல. அப்படி இல்ல, அந்த மாதிரி எதுவும் முயற்சி எடுத்துட்டாரான்னு இல்ல மேபி ஐயனார் சாமியா கூட வரலாம். ஒரு கான்செப்ட்ல வராரு. அதுதான் அந்த சூப்பர் பவர் அப்படின்னு சொல்றாங்க. சோ தெரியல, அதுவும் வந்து ஒரு பெரிய பஸ்ஸா இருக்கு. ஸோ அது ஒன்று இருக்கு. அதை தவிர்த்து வந்து ஜிவி பிரகாஷ் வந்து மறுபடியும் அடியேன்னு சொல்லிட்டு ஒரு படம் விக்னேஷ் கார்த்திக், அதாவது இந்த ஹாட்ஸ்பாட் டைரக்டர், அவரோட வந்து அடியேன் பண்ணிருந்தேன். அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பேரலல் யூனிவர்ஸ் அது வந்து அதுல காமிச்சிருப்பாங்க, அது சூப்பரா இருக்கும். ஸோ அவரோட மறுபடியும் இவர் வந்து பேரப் ஆகிறதா வந்து சொல்றாங்க. ஸோ இவர் வந்து மறுபடியும் ஒரு படம் வந்து பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஜோ டைரக்டருக்கு கூடயும் வந்து ஒன்னு பண்ண போறதா, ஜோர்டன் டைரக்டர் அண்ட் ஹீரோயின், அதே ஹீரோயினோட இப்ப ரியோ மாத்தி ஜிவி பிரகாஷ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. சோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஒரு படம் பண்ண போறதா சொல்றாங்க. சான் விக்ரம் உடைய பிறந்த நாளை முன்னிட்டு சான் 63 படம் வந்து அதோட இது. ஆனா அந்த வீடியோ வந்து பயங்கர ட்ரெண்டிங்ல வந்து இருக்கு. த்ருவ் விக்ரம் எடுத்த வீடியோ இப்பயும் வந்துட்டு அது நிறைய பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து நிறைய பேர் அதை பார்த்துட்டு வந்து நாங்களும் ஃபிட்டா இருக்கணும், 60 வயசுல நாங்களும் இப்படி இருக்கணும் அப்படின்றது. செகண்ட் திங் வந்து கேர்ள்ஸ் எல்லாம் வந்து இப்பயும் நீங்க என்ன உங்களுக்கு 60 வயசு ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு லைக் நானுமே ஆச்சரியமா ஒரு மாதிரி. அவர் பையனை விட அவர் ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்தார், ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்தாரு. படம் வர்றப்ப அவருக்கு 40 வயசு ஆயிடுச்சான்னு சொல்லி நாங்க யோசிச்சோம். 60 வயசு பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஆமா, அது வந்து ரொம்பவே அந்த வீடியோ பயங்கர வைரலும் கூட. சோ சியானோட பர்த்டே இது முடிஞ்சிருச்சு. கரை படத்தோட ப்ரீ-ரிலீஸ் ஈவென்ட் கூட நடந்திருக்குது. ஆமா ஆமா, கரை எதிர்பார்ப்பு ஏப்ரல் 30 படம் ரிலீஸ். ஆமா, அதோட தனுஷ்க்கு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி அவரும் வேற தேங்க்ஸ் எல்லாம் வேற சொல்லி இது பண்ணிருக்காரு. ஆமா. வேற எந்த படத்தினுடைய ட்ரெய்லர்ஸ் எதுவும் வருதா? தெலுங்கு படங்கள், ஹிந்தி படங்கள்? ஆக்சுவலா வந்து மலையாள ஹிருதயம் டைரக்டர் வந்து கிருஷ்ணாவதாரம் பார்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு அது மே மந்த் வந்து ரிலீஸ் ஆக போகுது. நான் அந்த ட்ரெய்லர் பார்த்தேன். அந்த விஎஃப்எக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கிருஷ்ணாவதாரம்ல வந்து அதோட ட்ரெய்லர் வந்து ராமாயணத்துடைய அந்த டீசரை விட எனக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு பர்சனலா நான் சொல்றேன். ஏன்னா அது ரொம்பவே சூப்பரா, ராமாயணத்துக்கு வந்து ஒரு ஹைப் இருக்கு, பயங்கர ஹைப் இருக்கு, எல்லார் மத்தியிலுமே ஒரு ஹைப் இருக்கு. அதுல மியூசிக் சூப்பரா இருந்தது, விஷுவல் சூப்பரா இருந்தது. ஒருவேளை ஏதோ ஒன்று அதுல வந்து ஆடா இருந்த மாதிரியே இருந்தது. ஆனா கிருஷ்ணாவதாரம் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடா வந்ததுனாலயோ என்னவோ அது வந்து ரொம்பவே சூப்பரா, ட்ரெய்லர் வந்து சூப்பரா இருந்தது. அதே வரிசையில இப்ப இந்த வந்து ஆன்மீக வரிசையில வந்து நரசிம்மா அனிமேட்டட் பிலிம் நரசிம்மா வந்து பயங்கர ஹிட். அது வந்து இந்த ஏஜ் வாரியே இல்லாம எல்லாரும் போய் பார்த்து, ஆமா, நார்த்ல எல்லாம் வந்துட்டு செப்பல்லாம் கழட்டிட்டு போய் தியேட்டர்ல பார்த்த இதெல்லாம் வந்து, ஆமா, அப்படியே கோயில்ல போய் சாமி கும்பிடுற மாதிரியே தியேட்டரையும் பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அதனால இந்த நரசிம்ம அவதாரத்தை தொடர்ந்து இப்ப வந்து பரசுராம அவதாரம் வந்து அடுத்த படமா வந்து வரப்போகுது. இந்த 10 அவதாரமும் பண்ண போறாங்க போல. ஆமா. ஆனா ஏன் திடீர்னு எல்லாரும் இப்படி ஆன்மீகமா போயிட்டாங்கிறது தான் எனக்கு வந்து நிஜமாவே புரியல. திடீர்னு வந்து நிறைய கதைகள் நம்மள சுத்தி இருக்கு, திடீர்னு வந்து எல்லாரும் புராண கதைக்கு போயிட்டாங்க. புராண கதையில தேடி போய் எடுத்து, ஆமா, அதுவும் ஒவ்வொரு அவதாரம், ராமாயணம், அதுவும் வந்து ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதையே எடுக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஏன் அப்படின்னு ஒரு எனக்கு வந்து கேள்வியா இருக்கு. ஆமா, இதுக்கு நடுவில் தான் வந்து நம்ம சொல்லணும், இல்லை ரொம்ப ஒரு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம் 3வது வாரத்தில் வந்து நீங்கள் போயிட்டு இருக்கு. லீடர் படத்தோட செலிப்ரேஷன். ஆமா, கமலா சினிமாஸ்ல அது தொடர்ந்துகிட்டே இருக்குது. ரசிலுடைய அமோக ஆதரவை பெற்று படம் வந்து வெற்றி நடை போட்டுக்கிட்டு இருக்கு. ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லின்னு போட்டாங்க 3rd வீக்.
இன்னைக்கு ஒரு படம் ஒரு வாரத்துக்கு மேலே ஓடுறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். தாய்க்கலையோட 2-3 வாரத்தில் எடுத்துட்டாங்க. ஆனால் லீடர் வந்து போய்கிட்டே இருக்குது. இன்னமும் ஓடிடிக்கு வரும்பொழுது அது இன்னும் ஒரு பெரிய சக்ஸஸ் தொடுன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஆமாம், ஆக்சுவலாக ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. 3rd வீக் கேக் வெட்டிலாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, மக்களோடய செலிப்ரேட் பண்றாங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு. அண்ட் ஆல்சோ போன வாரம் பேசின மாதிரி மிஸ்டர் எக்ஸ் படத்துல வந்துட்டு கௌதம் கார்த்திக் வந்து நிஜமாவே ரொம்பவே சூப்பரா பண்ணியிருந்தாரு. ரொம்ப எலாபரேட்டா நம்மளால வந்து போன வாரம் பேச முடியல. அவர் உண்மையிலேயே அந்த ரோல் வந்து எப்படி அவ்வளோ ஆப்டா இருந்தாரு. அந்த அவருடைய நான் இப்ப அவர் என்ன ரோல்னு சொல்லிட்டு அது ரிவீலிங்கா போயிடும். அதனால வந்துட்டு அவர் கொடுத்த ரோலை வந்து ரொம்பவே சூப்பரா இருந்தது. அவரோட அப்பாவை பாக்குற மாதிரியே இருந்தது. ஒரு சில இடங்கள்ல எல்லாம் வந்து கார்த்திக் பாக்குற மாதிரியே தான் இருக்கும். ஆமா, அப்படியே வந்து அவரோட அப்பா மாதிரியே இருந்தது. மத்தபடி மத்த ரோலை விட இவர் ரோல் தான் வந்து எனக்கும் பர்சனலாவே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமா, என்னென்ன படத்தினுடைய போஸ்டர்ஸ் வந்து வெளியா இருக்கு, ட்ரைலர்ஸ் வந்து வெளியா இருக்குது. ஆக்சுவலா போஸ்டர்ஸ் ட்ரெய்லர்ஸ்க்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒண்ணு என்னன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் விஸ்வரூபம், நம்ம கமலுடைய விஸ்வரூபம் இருக்கு இல்லையா, அதை வந்து செல்வராகவன் தான் முதல்ல டைரக்ட் பண்றதா இருந்தாரு. ஆமா, அதுக்கப்புறம் தான் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால வந்து அது வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ்லேயே வந்து மாறி போயிடுச்சான். ஸோ வந்து செல்வராகவன் டைரக்ட் பண்ணுறதா இருந்தது விஸ்வரூபம். அப்படிங்கிறப்ப அவர் எப்படி பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறது வந்து யோசிச்சு பார்க்க முடியல, பார்த்தாலும் ஒன்றும் நமக்கு ஐடியாவும் இல்லை. ஆமாம், ஏன்னா 2 விஷனரிஸோட விஷன் அது. கமல்ங்கிற அவருடைய சினிமா உலகமே ஒரு மாதிரி அது நமக்கு புரியுது புரியலங்கிறத தாண்டி அது ரொம்ப பெருசு. அதுக்கு ஈக்குவல் தான் செல்வராகவனுடைய யோசனையும் வந்துட்டு ஒரு மாதிரி வித்தியாசமா வேர்ல்ட் பாலிடிக்ஸ் கமல் சொல்ற விதத்துக்கும் செல்வராகவன் சொல்ற விதத்துக்கும் வந்து வித்தியாசம் இருக்கு. ஆமா, அது ரெண்டும் எப்படி இணைஞ்சு போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே தெரியல. 2 விஷனரிஸ் ஒன்று சேர்ந்திருக்குமா அப்படின்னு. ஆனா சேர்ந்திருந்தா அது ஒருவேளை பெரிய ஹிட்டா மாதிரி இருக்கலாம். ஆமா, வேற எதுவும் அப்டேட்ஸ்? வேற வந்து மியூசியம் இருக்கு 2, அதுல கூட இந்த லட்சுமி பாட்டு வந்து ட்ரெண்டிங்கா இருக்கு. ஆமா, அதுல வந்து ரெஜினா வந்து, அதாவது ரெஜினா கேசன்ட்ரா நம்ம விடாமுயற்சியில வந்து வில்லனா பண்ணியிருந்தாங்க. அவங்களும் வந்து இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான ரோல் வந்து பண்ண போறாங்களாம். ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் பெட்டி மூவி, அதாவது ராம் சரணோட படம், அது வந்து மறுபடியும் போஸ்ட்பாண்ட் ஆகுதான். ஆக்சுவலா வந்து எப்ப ரிலீஸ் ஆக இருந்ததுன்னா ஏப்ரல் 30 ரிலீஸ் ஆகுது. ஆந்திரா தெலுங்கானா ரசிகர்கள் கொந்தளிப்பாங்களே. ராம் சரணோட படம் வந்துட்டு ஏன் சென்னையிலேயே ராம் சரணுக்கு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளமே. ஆமா ஆமா, இப்ப ஏப்ரல் 30 ரிலீஸ் ஆகிறது வந்து ஜூனுக்கு வந்து ரிலீஸ் ஆகுது. எனக்கு தெரியும் டாக்ஸிக்கும் ஜூன்ல போஸ்ட்பாண்ட் ஆயிடுச்சு, யாஷோடைய படம். சோ இதுவும் வந்து ஜூனுக்கு வந்து சவுத் இந்தியாவோட 2 டாப் ஸ்டார்ஸ்க்கு வந்து படம் ஒரே டைம்ல மோத போகுது. ஒருவேளை தனுஷோட மோதணும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து மாத்திட்டாங்க. மலையோட மோதி தனுஷோட மோதாதேம்பாங்க. அதனால வந்துட்டு 2 பேரும் போய் வந்துட்டு யாஷும் ராம் சரணும் மோதுனாங்கன்னா தனுஷ் ஒரு பவர்ஃபுல்லான போய் அவ்வளவு சீக்கிரம்லாம் டக்குன்னுலாம் மோதிலாம் ஜெயிச்சிட முடியாது. தனுஷோட அந்த கரைப்பட ட்ரெய்லர் வந்துருச்சு. அது என்னன்னா வந்து ஆமா, அது நம்ம மென்ஷன் பண்ண மறந்துட்டோம். கரை ட்ரெய்லர் வந்து எப்படி இருந்ததுன்னா, நம்மளுடைய இவர் தான் விக்னேஷ் வந்து அது என்ன போர்த்தொழில் டைரக்டர் தான் வந்து இதுவும் பண்றாரு. ஒரு மாதிரி எனக்கு என்னவோ ட்ரெய்லர் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருந்த மாதிரி இருந்தது, ஸ்லோ த்ரில்லர் மாதிரி இருந்தது. அதுல வந்து கொஞ்சம் மமிதா பைஜு ரோல் வந்து செட் ஆலையோ அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு இருந்துச்சு. ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு இருந்துச்சு. ஆனா படத்துல எப்படி சூட் ஆவாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. ஆனா வந்து தனுஷ் ஏதோ திருடன் மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப மிஸ்டீரியஸாக இருந்தது ட்ரெய்லரே. ஆனால் நான் நினச்சேன் போர் தொழிலாம் நினச்சதுனால இந்த கொலை பண்ணி அதெல்லாம் கண்டுபிடிக்கிற அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இது வந்து ஒரு மாதிரி அந்த விஷுவலே வந்து கர்ணன் விஷுவல் தான் கொடுக்குது. அந்த கிராமம், அந்த மணல், அது எல்லாமே கர்ணன் மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து அந்த மாதிரி இருக்காது போல, இது வேற மாதிரி வேற கதையா இருக்க போகுது. ஸோ அதுவும் என்னங்கிறத ரிலீஸ் ஆன அப்புறம் தான் வந்து தெரிய வரும். இதை தவிர்த்து வந்து வேற என்ன, ரன்பீர் கபூர் வந்து ராமாயணா. ஸோ ராமாயணா 2, ராமாயணாவே இன்னும் பார்ட் 2 இருக்கு. அனிமலும் பார்ட் 2 பண்ண போறாரு. அனிமல் பார்ட் 2 பண்ண போறாரு. ஆமா, அனிமல் பார்ட் 2 என்ன சொல்ல போறாங்க, அது பார்ட் 2 3 னு சொல்லி போவாங்க. கதையை கனெக்ட் பண்ணி போக முடியும். இப்ப ராஷ்மிகா வேற மேரேஜ் வேற ஆயிடுச்சு. பார்ட் 2 3 ல வந்து எப்படி நடிக்க போறாங்க அதான் தெரியல. ஆனா ராஷ்மிகா தான் இப்ப ரணபலி பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு ஹிந்திலயும் ஒரு படம் இருக்கு. அன்னைக்கு இருந்த டைம் வேற இப்ப இருக்கிற டைம் வேற, அவங்களுக்கு எப்படி நடிக்க போறாங்க. ஆமா, ஹிந்திலையுமே காக்டெயிலோ ஏதோ ஒரு படம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒன்று போகுது. அதை தவிர்த்து பேன் இண்டியா ஃபிலிம்னா வந்து ஃபாஜி, ஸ்பிரிட், சாலா 2, கல்கி 2,
கல்கி 2லாம் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தே 1 வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். கல்கில என்ன போயிட்டே இருந்தா அடுத்தடுத்த யுகத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. ஆமா, தீபிகா படுகோனே வெளில போயிட்டாங்க படத்துல இருந்து. இப்போ வந்து இல்ல அவங்களா வெளில போயிட்டாங்கல்ல, இவங்க அனுப்பிட்டாங்க. லைக் அவங்க டைம் வந்து நிறைய கொடுக்கணும் அப்படி. ஆனா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில இது ஒரு பெரிய டிராபேக்கா இருக்கும்னு வந்து எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு படம் பண்றதுக்கு வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் எடுக்கிறது வந்து எப்படி பாருங்கனாதான் படம் வந்து ஆஸ்கார் லெவலுக்கு போயிருது. படம் பேன் இந்தியால ஹிட் ஆகுது, வசூல் ரீதியா 1000 கோடிக்கு மேல படம் போறது காரணத்தினால 2-3 வருஷம் அசால்ட்டா எடுப்பாங்க படம். ஒருத்தவங்க அவ்வளோ டைம் வந்து அதுல ஸ்பெண்ட் பண்ணா 40 வருஷம் சினிமால நடிச்சிருந்தாலும் மொத்த படமே 30 படம் தான் பண்ணி. அதுதான் நம்ம ராஜமௌலியோட லிஸ்ட் எல்லாம் பார்த்தோம்னாலே ஒரு 20 படங்கள் கிட்ட தான் வந்துட்டு வரும். இப்போ நம்ம தமிழ்ல வந்து அது கம்ப்ளீட்டா வேற. நம்ம தமிழ்ல வந்து ஒரு யோகி பாபுவே எடுத்துக்கோங்களேன். யோகி பாபு வந்து ஆல்மோஸ்ட் எத்தனையோ படங்கள் வந்து இப்போவே நடிச்சு வாரத்துல அவர் இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆனா அவருக்கு வந்து வாரத்துல 2 படம் 3 படம் அந்த டைம் எல்லாம் வேற இருந்தது நம்ம யோகி பாபுக்கு. ஆனா வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரி வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் சாலிடா வந்து எடுத்து பண்றாங்க. ஒரே டைரக்டர் ரொம்ப வருஷம் இருப்பாரு. ஆனா தமிழ் சினிமால 2-3 படத்துலயே நிறைய டைரக்டர்ஸ் காணாம போயிடுறாங்க. ஆமா, அது ஒண்ணு இருக்கு. கல்கில வந்து பிரபாஸ் வந்து ஒரு டயலாக் சொல்லுவாரு. ராஜமௌலி வந்து என் கூட சேர்ந்து சண்டை போடும்போது கேட்பாரு. அப்ப பிரபாஸ் சொல்லுவாரு, உங்கள்கிட்ட மாட்டினா 4 வருஷத்துக்கு நீங்க அப்படியே லாக் பண்ணிடுங்க அப்படி சொல்லுவாரு. இப்ப மறுபடியும் கல்கின்னு ஒரு அங்க போய் லாக் ஆகுறாரு. ராஜமௌலி பிடிச்சிட்டாரு அவரை. ஆமா, இன்னும் ஒரு 4 வருஷத்துக்கு வேற எந்த படமும் இருக்கு. அந்த ஒரு படத்தோட போஸ்டரை பார்த்துக்கிட்டே ராஜமௌலி இப்ப வாரணாசியில பிஸியா இருக்கு. அதாவது மகேஷ் பாபுடைய படத்துல வந்து மகேஷ் பாபு லாக் பண்ணி வச்சிருக்காரு. அவர் ரிலீஸ் பண்ணோன்னே இவரை லாக்அப்ல போட்டாரு அப்படிங்கிறது. அதனால கொஞ்சம் ஆனா அது ரொம்ப எப்படி பாக்குறதுன்னே தெரியல. இதை தவிர்த்து வந்து அவ்வளவுதான். நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா இதுவும் எல்லா படத்தையும் நம்ம அலசிட்டோம்னு நினைக்கிறேன். எல்லா சினிமா சம்பந்தப்பட்ட எல்லா அப்டேட்ஸும் அந்த வாரத்திற்குரியது எல்லாமே சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் வந்துட்டு என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஜனநாயகனோட ரிலீஸ் தேர்தல் வந்து முடிஞ்சிட்டதுனால ஜனநாயகனோட ரிலீஸ் வந்து கண்டிப்பாக வந்துடும். அது சீக்கிரம் அது எப்போங்கிறது நமக்கு தெரியல. ஒருவேளை மே 1st வீக்கோ 2nd வீக்கோ படங்கள் ரிலீஸ் ஆனால் இந்த சம்மர் வெக்கேஷன் ஒரு பெரிய கொண்டாட்டமாக அது மாறுறதுக்கு ஜனவரி ரிலீஸ் ஆயிருந்தால் என்னெல்லாம் ஒரு எஃபெக்ட் கிடைச்சிருக்குமோ அது வந்து மேலே வந்து ரிலீஸ் ஆனாலும் கிடைக்கும், கட்டாயமாக கிடைக்கும். அதுக்கு வந்து மாற்றுக்கிறதே இல்ல. அக்னி நட்சத்திரத்தோட உச்ச வெயில் இருந்தாலும் உச்ச நட்சத்திரத்தோட படம் வந்து ரிலீஸ் ஆகுறப்ப ஏற்கனவே எல்லாரும் போன்ல பார்த்திருந்தாலும் அதுக்கான வரவேற்பு தியேட்டர்ல வரவேற்பு கட்டாயமா வந்துடும். இந்த வாரம் நம்ம எல்லா அப்டேட்ஸும் பார்த்துட்டோம். மீண்டும் அடுத்த வாரம் வந்துட்டு சினிமா சர்க்கிளோடைய சினிமா அப்டேட்ஸ்ல இணைகிறேன். நான் உங்கள் வினோத் ராஜா. ஸ்ருதி பாலசுப்ரமணியன்.